வணக்கம் சார். இந்த காலகட்டத்தில் காதல் என்பது வந்து இளம் வயசில் வந்து எல்லாருக்கும் வரது தான். கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் காதல் வந்து கொண்டிருக்கு. இதில் வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த பொண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு சில பேர் ஏமாத்திட்டு போகிறாங்க. அது பொதுவான விழிப்புணர்வு இல்லை. அது ஏமாத்திட்டு போனால் எத்தனை ஆண்டு சிறை தண்டனை, இது என்ன சட்டம் சொல்லுது அப்படின்னு மக்களுக்கு இளம் ஜோடிகளுக்கு சொல்லுது. அதாவது தொடர்ச்சியாக நம்ம வந்து நிறைய நபர்கள் வந்து காதலிக்கிறாங்க. காதல் வந்து சேரவில்லை என்றால், அதாவது அண்டர் செக்ஷன் 69 BNSல ஒரு பெண்ணை வந்து தவறான வாக்குறுதி, அதாவது பொய்யா வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை இன்டர்கோர்ஸ் பண்ணி ஏமாத்திட்டு விடும்போது அந்த பெண் வந்து ஆலமன் போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்தா அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு தாக்கல் செய்வாங்க. 69 இந்த செக்ஷன் BNSல இதுக்கு வந்து 10 ஆண்டு சிறை தண்டனை உண்டு சார். 10 ஆண்டு சிறை சார். இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு அந்த பழக்கத்தில் வந்து ஒரு கர்ப்பம் விட்டுட்டாங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வற்புறுத்தியோ இல்லை அந்த பொண்ணு விருப்பத்தோட அந்த கருவை கலைக்கிறாங்க. அது சம்பந்தமா என்ன சட்டம் சொல்லுது? இது ஒரு செக்ஷன் 89. இது 89ல அதாவது அந்த பெண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அவர் கருவை கலைக்கும் போது இதுக்கும் வந்து 89ல வழக்கு தாக்கல் செய்வாங்க. இதோட தண்டனை பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஃபைன் இதெல்லாம் இருக்குங்க சார். இது மருத்துவர் மேலே அந்த செக்ஷன் பொருந்துமா இல்லை அந்த நபர்கள் மீது மட்டும்தான்? அந்த நபர்கள் மீது பொருந்தும். மருத்துவர் வந்து அதை வந்து உயிர சாட்சிகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து வேற நடவடிக்கை எடுப்பாங்க, துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. மக்களே, இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. இது போன்று உங்களை யாராவது ஏமாற்றினாங்கன்னா நீங்கள் தைரியமாக காவலத்தை வந்து புகார் கொடுங்க. காதல் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த காதல் கை சேருமா அப்படின்றத பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.